தண்ணீர் தேவை குறைவாக உள்ள பயிர்களையும் பாமாயில் போன்ற புதிய ரக விவசாயத்தை நோக்கியும் விவசாயிகள் செல்ல வேண்டும் என்று அமைச்சர் TRB ராஜா கேட்டுக்கொண்டார். தஞ்சை மாவட்டம் ஈச்சங்கோட்டை கிராமத்தில் கோத்ரேஜ் அக்ரோ பெட் எண்ணெய் பனைத்தோட்ட வணிகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், நெல், தென்னை, கரும்பு, பாமாயில் போன்றவற்றின் மதிப்பை கூட்டி விற்க விவசாயிகள் முயல வேண்டும் என்றார். அவர்களைப் போல மெத்த உலகத்தை புரிந்தவர்கள், இயற்கையை புரிந்தவர்கள், இந்த நாட்டை புரிந்தவர்கள், அரசியலை புரிந்தவர்கள், அதுவும் பொதுவாக நம்ம டெல்டா பகுதியில் அரசியலை புரிந்தவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து எல்லாவற்றையும் அறிந்து, ஆனால் அந்த காலத்தில் அந்த மண்ணை விட்டு பிரிய முடியாமல் அங்கேயே நம்ம விவசாய பெருங்குடி மக்கள், நம்ம மூத்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. வேளாண் தொழிலை விட்டு நீங்கவே கூட. எந்த காலத்து இந்த பூமி விட்டுச்சுன்னா வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி பொன் விளையும் பூமி எங்கேயுமே இல்லை இந்தியாவில். அதனால தான் இந்தியாவுக்கே உணவளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக நம்ம பூமி விளங்குகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு முறை என் கூட வாதாடும் போது அவங்க கடைசி அவங்க மறைந்து விட்டார்கள். மறைவுக்கு சற்று முன்னர் 2016ஆம் ஆண்டு ஒரு முறை டிபேட்டில் அப்போ பேசும்போது, மை டியர் யங் மேன், எனக்கு தெரியும் இதெல்லாம், நீ உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. அந்த டிபேட்டில் நான் முதல்ல பேசினது ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸிங் ஜோன். தஞ்சை டெல்டா பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதன் மூலம் அந்த பகுதியில் வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்யும் ஒரு பகுதியாக பாதுகாக்க வேண்டும். புதிய தொழில்களை அங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களது வேளாண் பொருட்களுக்கு விலை கிடைப்பதோடு அவர்களது படித்த இளைஞர்கள், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் கிடைக்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு மெத்த படித்த இன்ஜினியர் எவ்வளோ பேர் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ இப்போ இவர் கூட சொன்னார், இப்போ டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சாங்க. 2வது வாட்டி எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? எங்கள் ஆளுங்களுக்கு பாதி பேருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். இருமொழி கொள்கையில் மிகப்பெரிய வெற்றி கண்ட பூமி இந்த பெரியார் பூமி. அதனால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் சரி ஒரு சொல்லட்டோன்றதுக்காக விட்டேன். ஆக நம்ம ஆளுங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதுவும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு சாதாரணமாக ஏற்படுத்தி அவங்க பாட்டு களத்தில் இறங்கிட்டு என்ன இது ஒரு பச்சை துண்டு போட்டு சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடாது. அவர்களைப் போல மெத்த உலகத்தை புரிந்தவர்கள், இயற்கையை புரிந்தவர்கள், இந்த நாட்டை புரிந்தவர்கள், அரசியலை புரிந்தவர்கள், அதுவும் பொதுவாக நம்ம டெல்டா பகுதியில் அரசியலை புரிந்தவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து எல்லாவற்றையும் அறிந்து, ஆனால் அந்த காலத்தில் அந்த மண்ணை விட்டு பிரிய முடியாமல் அங்கேயே நம்ம விவசாய பெருங்குடி மக்கள், நம்ம மூத்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதற்காக என் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு அவன் பெரிய ஆள் ஆகக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, பெரிய வேலை பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. எங்கள் ஆளுங்களுக்கு எங்கள் பகுதியிலே பெரிய வேலை வரணும், அவனும் மிகப்பெரிய வேலை செஞ்சு விவசாய விளைபொருட்கள் மூலமாக பெரிய லெவலில் அவர் தெரிய கார்பரேட் நிறுவனம் நம்ம பிள்ளைங்க அமைக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தோடு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டு வருகிறார். அதற்காக நாம் வேளாண் தொழிலை விட்டு நீங்கவே கூட. எந்த காலத்து இந்த பூமி விட்டுச்சுன்னா வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி பொன் விளையும் பூமி எங்கேயுமே இல்லை இந்தியாவில். அதனால தான் இந்தியாவுக்கே உணவளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக நம்ம பூமி விளங்குகிறது.